இந்தியா இங்கிலாந்து கிட்ட 90% இன்னிங்ஸ் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ரிக்கி பாண்டிங். இத சரி செய்யணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா இங்க 90% வாய்ப்பை எப்படி தெரியுமா அவர் சொன்னாரு? இந்த இடத்துல 186 ரன்கள் இந்த முன்னிலையில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 544 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. இன்னும் 3 விக்கெட் மீதம் இருக்கிறது. டாசன் அவர்கள் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் அவர்கள் இருக்கிறாரு. இப்படி ரெண்டு பேருமே அதிரடி பேட்ஸ்மேன்கள், ஒரு பக்கம் ஆல்ரவுண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள். நினைச்சா 50 100ன்னு சொல்லிட்டு அதிகமாவே அடிச்சுட்டு போலாம். இந்த நேரத்துல 30 ரன்கள் அதிகமாகவே எடுத்தா 200 முன்னிலை கொடுத்தாலே இந்தியாவுக்கு தோல்வி உறுதியாகிவிட்டது அப்படின்ற ஒரு நிலைதான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னா, டே 4ல மார்னிங் செஷன்லயே சீக்கிரமா, அதாவது ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷத்துக்குள்ள 3 விக்கெட்டை எடுத்து இருக்கக்கூடிய 6 பேட்ஸ்மேன்கள், கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர் வரை எல்லாருமே அதிரடியாக ஆடி 500 ரன்களை குவித்தால் மட்டும்தான் நாம இங்கிலாந்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிலையை உருவாகும். கடைசி நாள்ல ஆஃப் டேல அவங்களுக்கு நாம பேட்டிங்கை விட்டு கொடுத்தா 200 ரன் அவங்க அடிக்க வேண்டிய சூழ்நிலையில விட்டு கொடுத்தா அதுக்குள்ளார 10 விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா இங்க போலிங் தான் சொதப்புறாங்களே, எப்படி இவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா உண்மையாகவே பவுலர்கள் சொதப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள், பும்ரா உட்பட. பும்ரா எப்படிடா சொதப்புறாருன்னு தானே கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டி லீட்ஸ்ல நடக்கும்போது 39% பந்துகளை 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி இருக்கிறாரு. அதே மாதிரி லார்ட்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய போட்டியில 26% பந்துகளை 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி இருக்கிறாரு. ஆனா தற்பொழுது மான்செஸ்டர்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா 175 பால்ல ஒரே ஒரு பால் மட்டும்தான் 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 0.57% பந்துகளை மட்டுமே 140 கிலோமீட்டர் ஸ்பீட்களில் வீசி இருக்கிறார். இந்த வகையில பார்க்கும் பொழுது பும்ராவினுடைய தரமும் இந்த இடத்துல குறைந்து இருக்கிறது. இதனாலதான் யாருடைய போலர், அதாவது எந்த போலருடைய பந்துகளுமே எடுபடல பேட்டிங்காக. ஆனா இங்கிலாந்து வீசும்போது மட்டும் அவ்வளவு ஸ்விங் ஆச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல பிட்ச் பிளாட்டா இல்ல. ஆனா இப்போ பிளாட்டா இருக்கிறதுனால தான் ஜோ ரூட் அவர்களே 150 அடிச்சாரு. அது பிளாட்டா இருந்தாலும் அவரோட திறமையின் மூலமாக தான் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு அவரும் ரன் அடிச்சிருப்பாரு. அந்த வகையில 3ஆம் நாள் முடிவடையும் பொழுது இங்கிலாந்து அணியில ஸ்டோக்ஸ் அவர்கள் 77 ரன்களும், இன்னொரு பக்கம் டாசன் அவர்கள் 21 ரன்களும் 186 ரன்களுக்கு முன்னிலையில இருக்கிறாங்க. இந்தியாவை விட 544க்கு 7 விக்கெட்டை எடுத்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல கில் அவர்கள் என்னென்ன தவறு செஞ்சார்னா, டிஆர்எஸ் 2 டிஆர்எஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட்டோடைய விக்கெட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஜடேஜா ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்தது. அது விக்கெட் அம்பையரும் கொடுக்கல. உடனே கில் அவர்கள் ரிவ்யூ எடுத்துட்டாரு. ஆனா கேஎல் ராகுல் அனுபவத்தின் மூலமாக ஒரு பக்கம் 3 ஸ்டெப் மேல ஏறி தான் ரூட் அவர்கள் ஆடி இருக்கிறாரு. ஆகையினால இந்த பந்து கண்டிப்பா ஸ்டம்புக்கு மேலதான் போகும்னு சொல்லிட்டு அப்பயே அறிவுரை கொடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல கில் அவர்கள் அதை காதுல கூட வாங்காம ஒரு பக்கம் ரிவ்யூ எடுத்து 2 ரிவ்யூவையும் லாஸ் பண்ணிருக்கிறாரு. எப்படியாவது நம்ம ரூட்டோட விக்கெட் எடுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, டே 2 முடியும் பொழுது 225க்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பென் டக்கெட் அவர்கள் 94 ரன்னும், இன்னொரு பக்கம் ஜாக் கிராலி 84 ரன்னும். அதுவும் ஜடேஜா ஒரு வாக்குவாதமான ஒரு விக்கெட் தான். அதாவது வாரினாங்கல்ல, நோபால் வீசி அந்த நோபால் இருந்து ஒரு விக்கெட் கிடைச்சது அற்புதம் தான். ஆனா இவங்க 2 பேருமே அதிரடி பேட்ஸ்மேன் ஆகியான காரணத்தினால இவங்க 2 பேரும் இணைஞ்சு 225 ரன் அடிச்சுட்டாங்க 46 ஓவர்கள்ல. ஆனா நம்ம ஆட்கள் இந்த இடத்துல 100 ரன் அடிக்கிறதுக்கே 35 ஓவர் எடுத்துக்கிட்டாங்க. என்னடா இவங்க 94க்கே 0 விக்கெட் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டா ஓவர் அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க. இது பிளாட்டான பிச்சா ஆகியான காரணத்தினால இதுல அதிகமான ரன் அடிக்கணுமா, அது செகண்ட் டே தேர்ட் டேல தான் தெரிகிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம விளையாடும் பொழுது அதிகமாக ஸ்விங் ஆனது. ஏன் ஸ்டோக்ஸ் போடும்போது கூட அந்த வேகமான பந்து கூட பயங்கரமா ஸ்விங் ஆச்சு. அதன் மூலமா தான் தாக்கப்பட்டார் ரிஷப் பண்ட் அவர்கள். ரிஷப் பண்ட் தாக்கப்பட்டாலும் இந்த நேரத்துல ரிட்டையர்ட் ஆகி மீண்டும் களத்துக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு இவ்வளவு பெரிய ஆட்டத்தை ஆடி இருக்கிறாரு. ஆனா ஸ்டோக்ஸ் அவர்களும் இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் அவர்களும் பிளான் பண்ணி அவருக்கு காலுக்கே டார்கெட் பண்ணிருக்கிறாங்க. இதை இங்கிலாந்து ரசிகர்களே ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஜென்டில்மேன் கேம்ல எப்படி விளையாடணுமோ அப்படிதான் விளையாடணும். எல்லாருமே இங்கிலாந்துல இருக்கக்கூடியவர்களா சிறப்பானவர்கள் தான். அவங்க இங்க கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வீக்னஸான பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு விளையாடவே கூடாதுன்னு டார்கெட் பண்ணி நீங்க பந்து வீசுறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. சரி விடுங்க, ரிஷப் பண்ட் மூலமா 358 கிடைச்சது, 17 அடிச்சு 50 அடிச்சாரு. இது எல்லாமே சந்தோஷம் தான். பல சாதனைகள், தியாகம் எல்லாமே பண்ணிட்டாரு. தோல்வியை அடைந்தாலும் அவருடைய தியாகம் இந்த இடத்துல வெற்றிதான்ற மாதிரி தான் இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே பார்க்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஹாலி போப்பும் ஜோ ரூட் அவர்களும் ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க, டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க.
அவனுங்க என்னடா ஜாக் ராலியும் பெண்டக்கிட்டும் ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு பந்து சதற விட்டு போயிட்டானுங்க, தேய வச்சுட்டானுங்க, பந்து பழசாயிடுச்சு. இவங்க பொறுமையா நவுத்திக்கிட்டே ஒரு பக்கம் 150 ரன் அடிச்சுட்டாரு ஜோ ரூட் அவர்கள். இன்னொரு பக்கம் ஹாலி போப் அவர்கள் 71 ரன்ல வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ல தான் விக்கெட் ஆனாரு. வாஷிங்டன் சுந்தர் ஓவரை வீசும்போது அந்த பந்து மாத்தலான்னு யோசித்தாங்க கில் அவர்கள். ஆனா அந்த நேரத்துல பழைய பந்துல நல்ல டிராப்ட்ல வந்து ஸ்விங் ஆகும்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர் கிட்டயே அந்த பாலை கொடுத்துட்டு விக்கெட்டும் 2 விக்கெட் எடுத்துட்டாங்க தொடர்ந்து. அந்த வகையில ஹாரி ப்ரூக் அவர்கள் 3 ரன்கள்லயும் ஜேமி ஸ்மித் அவர்கள் 9 ரன்கள்லயும் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேர் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 600 ரன் என்பது எளிமையாக கிடைச்சிருக்கும். ஏன்னா அடிச்சிருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பாருங்களேன், பென் டக்கெட் அடிச்சிருக்காரு, ஜாக் ராலியும் அடிச்சிருக்காரு, ஆலி போப் அடிச்சிருக்காரு, ஜோ ரூட் அடிச்சிருக்காரு, இப்ப ஸ்டோக்ஸ் அவர்கள் 77 ரன்ல இருக்கிறாரு. இதுல 2 வீரர்கள் ஒண்ணுமே பண்ணாம ஒற்றை இலக்கத்துல வெளியே போயிருக்காங்க. இவங்க மட்டும் இரட்டை இலக்கமாக 3 இலக்கமாக 100 ரன்களோ இல்ல 96 98 இல்ல 50 ஏதோ ஒரு ரன் அடிச்சிருந்தா கூட இந்த இடத்துல 600 ரன்கள் எளிமையாக கிடைத்திருக்கும். இங்கிலாந்து அணிக்கு கண்டிப்பாக இன்னிங்ஸ் தோல்வி என்பது இந்தியாவுக்கு உறுதியாக கிடைத்திருக்கும். இதுல பர்டிகுலரா ஜோ ரூட்டுடைய சாதனை தான் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏண்டானா டெஸ்ட் கிரிக்கெட்ல சச்சின் மட்டும்தான் 15,921 ரன்களோட முன்னிலையில் இருக்கிறாரு. 51 சதம் அடிச்சிருக்கிறாரு. தற்பொழுது அந்த ரெக்கார்டை உடைப்பதற்கு இன்னும் 3 வருடங்கள் தேவையானாலும் கூட இவருக்கு தற்பொழுது வயது வந்து பாத்தீங்கன்னா 35 தான். இன்னும் 3 வருஷம் விளையாடினா கூட 35 ஆகும், 38 ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த சாதனையை முறியடிப்பார் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இவர் பக்கம் திரும்பி இருக்கிறது. சச்சினுடைய ரெக்கார்டை ஒதுக்கிட்டு இவர் மேல போயிட்டு மலையில உட்கார போறாரு. அந்த உச்சியை தொடைவதற்கு இன்னொருத்தர் கிளம்பி வரணும்ன்ற மாதிரி தான் அவருடைய ஆட்டமும் இருந்தது. நேற்றைய போட்டியில 150 அடிச்சாரு. கிட்டத்தட்ட 120 அடிக்கும் பொழுதே இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கை விட அதிகமான ரன்களை அடித்தவர் என்ற பட்டியல்ல முன்னிலை பெற்றிருக்கிறார். அதாவது சச்சினை அடுத்து 2வது இடத்துல தற்பொழுது ரூட் அவர்கள் தான் இருக்கிறார். ரிக்கி பாண்டிங் அவர்கள் 13,378 ரன்களை அடித்திருந்தார். இவர் 13,379 ரன்களை 120 ரன்கள் இருக்கும் பொழுதே எட்டி விட்டார். 150 ரன் அடிக்கும் பொழுது 13,409 ரன்களை குவிச்சிருக்கிறார். அதுவும் இல்லாம சொந்த மண்ணிலேயே அதிகமா சதம் அடிச்சவர் யாருன்னா இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் டான் பிராட்மேன் 9 சதங்கள் அடிச்சிருப்பாரு. தற்பொழுது இந்தியாவுக்கு எதிராக இந்த இடத்துல ஜோ ரூட் அவர்கள் 9 சதங்கள் அடிச்சு அவர் முன்னிலையை வகிச்சிருக்கிறாரு. அதுவும் இந்தியாவுக்கு எதிராக தான் சொந்த மண்ணான இங்கிலாந்துல. ஆனா டான் பிராட்மேன் அடிச்சது அவருடைய மண்ணு, சொந்த மண்ணான ஆஸ்திரேலியாவில் அடிச்சிருக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேர்ல போட்டி போட்டு இதுல ஜோ ரூட் அவர்கள் முந்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக அதிக சதங்கள் அடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்மித் அவர்கள் 11 சதத்தை அடிச்சிருப்பாரு. தற்பொழுது ரூட் அவர்கள் 12 சதத்தை அடிச்சு அதுலயும் முந்தி இருக்கிறாரு. இதன் மூலமாக இந்தியாவோட ஃபாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜோ ரூட் தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாம முன்னாடி சொன்ன மாதிரி சர்வதேச அரங்கில் சச்சின் அவர்கள் 51 சதம் அடிச்சிருக்கிறாரு. ஆனா ஜோ ரூட் அவர்கள் 38 சதம் தான் அடிச்சிருக்கிறாரு. இது சங்ககாராக்கு ஈக்குவலான ஒரு சதம் தான். இடையில ரிக்கி பாண்டிங், ஜாக் காலிஸ்லாம் இருக்கிறாங்க. சோ அதனை தொடர்ந்து தான் 4வது இடத்துல ஜோ ரூட் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த நவீன கால கிரிக்கெட்டினுடைய ஃபேப் 4ல ஜோ ரூட் அவர்கள் முதலிடத்துல இருக்கிறாரு. என்னப்பா சொல்றீங்கன்னா அப்ப விராட் கோலி தான் கிடையாதுன்னா விராட் கோலி தான் 4வது இடத்துல இருக்கிறாரு. இது வரைக்கும் 30 சதங்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்லியம்சன் அவர்கள் 33 சதங்கள் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மித் அவர்கள் ஒரு 36 இல்ல 30, அதுக்கப்புறம் ஸ்மித் அவர்கள் 36 சதங்கள் அடிச்சிருக்கிறாரு. ஜோ ரூட் அவர்கள் 38 சதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு 157 போட்டிகள்ல. ஆனா விராட் கோலி அவர்கள் 123 போட்டிகள்ல 30 சதம் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. இதுல 2021 இருந்து 25 வரைக்கும் ஜோ ரூட் அவர்கள் 21 சதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. மனுஷன் டெஸ்டுக்காகவே பிறந்தவர் மாதிரி தான் ஆடிட்டு வர்றாரு. அந்த வகையில 2512 ரன் மட்டும் தான் சச்சினுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த இடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் 3 ஆண்டுகள் அவருக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 12 டெஸ்ட் போட்டிகள் மட்டும் தான் இங்கிலாந்து தரப்புல விளையாடுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 36 டெஸ்ட் போட்டிகள் 30 டெஸ்ட் போட்டிகளை விளையாடினா கூட ஆவரேஜா ஒரு இயருக்கு 800 ரன்கள் குவித்தால் 3 ஆண்டுக்குள்ளார இந்த ரன்னை எளிமையாக ஒரு அடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ரூட் அவர்களுக்கு அடையும். அப்படி அடைஞ்சிட்டார்னா கண்டிப்பா அந்த மைல்கல்ல இன்னொருத்தர் தொடர்றதுக்கு இன்னும் காலம் பிடிக்கும். ஏன் ஒரு தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறையே பிடிக்கும். இப்ப நாம ஜோ ரூட்டோடைய சாதனை தான் பார்த்தோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பும்ராவுடைய சாதனையும் பார்க்கணும்ல. 50 விக்கெட்டை நிறைவு செஞ்சுட்டாரு. இங்கிலாந்துல 51 விக்கெட் எடுத்து இஷாந்த் சர்மா தான் முதலிடத்துல இருக்கிறாரு. தற்பொழுது 1 விக்கெட் இந்த இன்னிங்ஸ்ல எடுத்தாலும் பும்ரா அவர்கள் முதலிடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி 4 விக்கெட் எடுத்தா போதும். அதாவது 53 ஏசியாவிலிருந்து இந்த இங்கிலாந்து மண்ணுல
வாஷிம் அக்ரம் மட்டும்தான் 53 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. தற்பொழுது 4 விக்கெட்டை எடுத்தா கண்டிப்பா இந்த இடத்துல பும்ரா மட்டும்தான் நிலைச்சு நிற்பாரு. இன்னொருத்த இந்த இடத்துல எடுக்கணும்னா வாஷிம் அக்ரம்ல இருந்து பும்ரா எப்படி எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாரோ அதே மாதிரி இன்னொரு வீரரை நாம கடந்து வரணும். அப்பதான் அந்த ஒரு விஷயத்தையும் பூர்த்தி அடைய முடியும் ஏசிய மண்ணிலிருந்து. இப்படி எல்லாம் மேட்ச்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கவாஸ்கர் அவர்கள் ரிஷப் பண்ட்டுக்காக ஆதரவு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த கன்கஷன் தலையில பால் பட்டு அடிபட்டா இன்னொரு மாற்று வீரரை நாம யூஸ் பண்ணலாம்ன்றது ஐசிசியினுடைய விதி. சரி, இதை தான் குறை சொல்லி இருக்கிறாரு கவாஸ்கர். ஏன்னு கேட்டீங்கன்னா தலையில அடிபட்டா இன்னொரு வீரரை இறக்குறது வழக்கம் தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஷார்ட் பால் ஆட தெரியலன்னா அவன் அடிதான் வாங்குவான் தலையில. அவனுக்கு இந்த பாலை விளையாட தெரியலனா போயிட்டு கோல்ஃப் விளையாட சொல்லு, டென்னிஸ் விளையாட சொல்லு, கிரிக்கெட் ஏன் வந்து விளையாடுறான்? இங்க ஒருத்தனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆட முடியாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் ஓட முடியாத சூழ்நிலை. இந்த சமயத்துல மாற்று வீரரை இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசிசில விதி வச்சிருக்கீங்க. இப்போ அதை மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கவாஸ்கர் அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு கால் பந்துல ஒரு ஃபுட்பால் வீரருக்கு கால் உடைஞ்சு போயிட்டா உடனே இன்னொரு வீரரை இறக்குறாங்க. ஏன் கிரிக்கெட்ல அது கிடையாது? இத்தனைக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. மருத்துவர்கிட்ட ஆலோசனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த முடிவை மாற்றி அமைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த ஒரு தலைபட்சமா ஷார்ட் பால விளையாட தெரியாதவங்களாம் தலையில அடிபட்டு அவன் போயிட்டு கன்கஷன்ல உட்கார்ந்தா இன்னொரு வீரரை இறக்குறதுக்கு இது என்ன ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரியேட்லயே கத்தி இருக்கிறாரு. இப்படி இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சே ஆகணுன்ற சூழ்நிலையில தான் இருக்குது. அப்படி இல்லையா டிராவாச்சும் பண்ணி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஆக மொத்தம் கடைசி போட்டியில நமக்கு வெற்றியா அவங்களுக்கு வெற்றியான்ற தீர்மானிக்கிறத விட அவங்கள நம்மளும் டிரா ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியாவால வெற்றி பெறவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி போனது. ஆனா டிரா பண்ணலான்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னிங்ஸ் தோல்வியை இங்கிலாந்து கிட்ட இந்தியா அடையாம இந்தியா பாதுகாக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. சோ இந்த ரெண்டு விஷயத்த இந்தியா இந்த இடத்துல தோல்வியை விட்டு கொடுக்காமல் டிராவாச்சு பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.